நீங்க எல்லாரும் மாத்தி மாத்தி யாராரு மேலேயோ பழிய போடலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஈஸ்வரி வாங்கின லஞ்ச பணம் தான். சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சி எல்லாம் இதுக்குதான் சாதகமா இருக்கு. ஈஸ்வரி வாங்க போலாம். ஈஸ்வரி, என்னது இது? அத்தை, என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. நம்ம என்னதான் சரியா இருந்தாலும் சில நேரத்துல சூழ்நிலை நமக்கு எதிரா நின்னு நம்மள இப்படிதான் தப்பா காட்டும். நான் அதையும் அடிச்சு நொறுக்கி நான் எந்த தப்பும் பண்ணல, நிரபராதி நிரூபிப்பேன். அபிமா, அபிமா அழாத. நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன். ஆனா நீ அழறத என்னால தாங்கிக்கவே முடியாது. நான் அரெஸ்ட் ஆக போறத பத்தி எந்த கவலையும் படல. என்னால உன் வாழ்க்கைய காப்பாத்த முடியல. இது வரைக்கும் எதுலயுமே தோக்காத நான் முத தடவையா தோத்துட்டேன். அதுவும் உன் விஷயத்துல தோத்துட்டேன். ஈஸ்வரி வாங்க போலாம். அபிமா இங்க பாரு, அழுவாத. அத்தை, அபிய பாத்துக்கோங்க அத்தை, அழாதடா. பாத்துக்கிறேன். ஈஸ்வரி கண்ணு, என்னது? என்னாச்சு? சின்னையா ரூம்ல யாரோ பணத்தை வச்சு நான் லஞ்சம் வாங்கினதா பழிய போட்டுட்டாங்க. அதனால என்ன? அதனால இவங்க உன்னை கைது பண்ணிட்டு போறாங்களா? சார், உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஈஸ்வருடைய அப்பா சண்முகம் ஏட்டா இருந்தவர். உண்மையும் நேர்மையும் தான் அவருக்கு எல்லாமே. அவரை மாதிரிதான் அவர் பொண்ணு ஈஸ்வரியும் நேர்மையா நியாயமா வாழ்றவ. அப்படிப்பட்ட ஈஸ்வரி மேல இப்படி அவாண்டமா பழிய போட்டு இந்த நிலைமை கொண்டு வந்தது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு ஈஸ்வரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறீங்களே, இது என்ன சார் நியாயம்? சார், ஈஸ்வரியை நாங்க ஸ்ட்ராங் எவிடன்ஸோட தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதை கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிக்கங்க. ஏ துர்கா, இப்போ உனக்கு சந்தோஷமா? இப்போ மனசு நல்லா குளுகுளுன்னு இருக்குமே. எல்லாருமா திட்டம் போட்டு என் அபிக்கான வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்குனீங்க. அது பத்தாதுன்னு இப்ப என்னென்னமோ பண்ணி ஈஸ்வரியையும் மாட்டி விட்டுட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? வைஜெயந்தி, உன் இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டு இருக்காத. எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நாங்க தான் காரணமா? நாங்க ஒண்ணு ஈஸ்வரி மேல பழிய போடல. அழகு ரூம்ல எப்படி பணம் வந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியாது. பணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எங்க ஈஸ்வரி லஞ்சம் வாங்கினான்னு சொல்றியா நீ? உனக்கு வேண்டாம் அத்தை, எனக்காக நீங்க யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணாதீங்க. விடுங்க அத்தை. ஈஸ்வரி வாங்க போலாம். ஈஸ்வரி கண்ணு, ஈஸ்வரி செல்லும் அழாதம்மா. நீ அழாதம்மா, அழாதம்மா. அக்காவுக்கு ஒண்ணும் ஆகாதம்மா, நீ தைரியமா இரு. அக்காவுக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு. நீ பயப்படாதடா, தைரியமா இரு. செல்லும். ஈஸ்வரி வா போ. என்னங்க பாருங்க அபிமா. அபிமா, பொண்ணுங்க நாம சாதாரண நேரத்துல தைரியமா இருக்கிறதுல எந்த பெருமையும் இல்ல. இந்த மாதிரி சோதனையான நேரத்துலதான் தைரியமாவும் துணிச்சலாவும் இருக்கணும். அப்படிதான் நீ இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன அபி, சொல்றது புரியுதா? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்னையா, இதுக்கு நீங்க காரணம் இல்ல. இதுக்கு நீங்க எப்படி காரணம் ஆவீங்க? இல்ல இசு, நான் கவனமா இல்லாததுனால தானே யாரோ என் ரூம்குள்ள வந்து இந்த பணக்கட்டை எல்லாத்தையும் வச்சுட்டு போயிருக்காங்க. நான் கவனமா இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்காதுல்ல. அப்படிலாம் இல்ல சின்னையா, நீங்க கவனமா இருந்திருந்தாலுமே இது நடந்திருக்கும். ஏன்னா நம்ம எதிரிங்க நம்மளை விட ரொம்ப தெளிவா திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே கூடிய சீக்கிரத்துல மாறும்.
இதுக்கெல்லாம் யாரு காரணங்கிறத நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். சரி. ஈஸ்வரி, அபி தைரியமா இரு, அழாத அபி. ஈஸ்வரி. அழகு, இப்ப நடந்திருக்கிறது தாங்க முடியாத சோகம்தான். ஆனா அதையும் தாண்டி இனி அடுத்தடுத்து சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்குல்ல, அதையும் பண்ணணும். அபிய ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும். துர்கா, என்னம்மா இது? இப்பதான் அவளை போலீஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. இந்த நேரத்துல அபியும் அதை நினைச்சு மனசு நொந்து போயிருக்கா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, யோசிப்போம். கரெக்ட் தான்க்கா. கல்யாணம் முடிச்சிட்டு வந்த பொண்ணையும் மாப்பிளையும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகாம இருக்க முடியுமா? அதுவும் சரிதான். சம்பந்தி, இங்க பாருங்க, ஈஸ்வரி எந்த தப்பும் பண்ணலன்னு நமக்கு தெரியும். ஆனா அவ மேல இப்படி ஒரு பழி வந்திருக்க கூடாது. நான் எப்படியாவது ஒரு பெரிய வக்கீல பார்த்து ஈஸ்வரிய உடனே வெளியில கொண்டு வரேன். நீங்க யாரும் இத பத்தி கவலைப்பட வேணாம். பாவம் அவ. சரிங்க சம்பந்தியம்மா. சம்பந்தியம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. அதை இப்பவே நம்ம உடனடியா பண்ணி ஆகணும். ஈஸ்வரியை எப்படியாவது ஜாமீன்ல இன்னைக்கே வெளியே கூட்டிட்டு வரணும். ஈஸ்வரி இல்லாம அபியால இருக்கவே முடியாது. ஆமாம்மா, சித்தி சொல்ற மாதிரி நம்ம இப்பவே கிளம்புவோம். ஈஸ்வரிய ஜெயில போட்டு கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸ்வரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமா? நீ சொல்றதெல்லாம் கரெக்டான விஷயம் தான்ப்பா. கண்டிப்பா ஈஸ்வரிய உடனே ஜாமீன்ல வெளியில கூட்டிட்டு வந்துடலாம். ஆனா இங்க பாரு, கல்யாணம் முடிஞ்ச கையோட இங்க வந்துட்டோம். பொண்ணு மாப்பிள்ளையும் இன்னும் வீட்டுக்குள்ள கூட போகல. கல்யாணம் ஆன பசங்க, அவங்களுக்கு முதல்ல ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் மத்த விஷயங்களை பாத்துக்கலாம். இல்ல சம்பந்தியம்மா, என் பெரிய மருமக ஈஸ்வரி வராம என் சின்ன மருமக அபிக்கு இங்க எதுவுமே நடக்க கூடாது. நான் நடக்க விட மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன அண்ணி, என்ன நீ இது? என்ன நீ இதுனா? ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க வைஜெயந்தி அம்மா. நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா நான் ஈஸ்வரியை வெளியில கூட்டிட்டு வந்துடுறேன். ஆனா அதுக்காக கல்யாணம் ஆன பசங்க முதல்ல அவங்களை உள்ள கூட்டிட்டு போலாம். அதுக்கப்புறம் மத்த விஷயங்களை பார்க்கலாம். இல்ல சம்பந்தியம்மா, நடக்க வேண்டிய சம்பிரதாயத்தெல்லாம் நடக்க விடாம தடுக்கிறதெல்லாம் தப்புமா. முதல்ல பொண்ணு மாப்பிளையும் உள்ள போட்டோம். ஆமா விஜயந்தி,